ஜான் ஆரோக்கியசாமி உடனே ஒரு ஆலோசனை கொடுத்தாரு, மைக் படத்தை போடுங்க, நான் சீமான பேசி அதை அங்கீகரிக்க வச்சுறேன்னாரு. பைபிளை கொண்டு சத்தியம் பண்ணு ஜான் ஆரோக்கியசாமி, பைபிளை கொண்டு சத்தியம் பண்ணு ஜோசப் விஜய். நீங்க வசூலுக்காக உங்க அடுத்த படத்துக்காக அந்த கோட் படத்துக்காக உலக தமிழர்கள், பெங்களூர் தமிழர்கள், தமிழ்நாடு தமிழர்கள் மத்தியில சீமானோட இளைஞர்கள் படத்தை பார்ப்பாங்கிற சினிமா வியாபாரத்துக்காக சிஏ எதிர்ப்பை எவனும் சீண்டாததுனால மைக் படத்தை போட்டு விளம்பரம் கொடுத்தீங்களா இல்லையா? பைபிளை கொண்டு இல்லைன்னு சத்தியம் பண்ணி பார்ப்போம். அதுக்காக தான் கொடுத்தாங்க. நோக்கம் என்னன்னா சிஏ எதிர்ப்ப யாரும் சீண்டல்ல. இப்ப ரஜினிகாந்த் ஒண்ணு சொன்னா நலமராஜன் ரஜினியின் வெற்றின்னு ஜெயித்தே வருவாரு. இவர் அடைக்கல் ராஜி எல்லாத்துக்கும் இதை கொடுத்து இது பண்ணுவாரு, மூப்பனாரு, குமரியானந்த், அது வரலாறு. அப்போ நீங்க சொன்னதும் உங்கள்கிட்ட பெரிய ஓட்டு இருக்கு, சிஏ எழுத்துட்டாரு, விஜய் ரசிகர்கள் எங்களை ஆதரிச்சிருவாருன்னு ஒரு திமுக காரன் கூட சொல்லல, என் காங்கிரஸ் கூட சொல்லலையே, மயிலாடுதுறை சத்யன் சுதா சொல்லலையே, சிவகங்கை கார்த்திக் சிதம்பரம் சொல்லலையே, மாணிக் தாகூர் சொல்லலையே, இவர் ஜோதிமணி சொல்லலையே, விஜய் வசந்த் சொல்லலையே, ஒரு பயச்சீண்ட இல்லையே, உங்களோட போல்சா ஒரு பயச்சீண்ட இல்லையே. ஜான் ஆரோக்கியசாமிக்கு ஆலோசனை வீணா போச்சே, அவன் சொல்லிடுவான் இவன் சொல்லிடுவான்னு அவன் திமுக அணிக்குள்ள குழப்பம் நினைச்சது பாழ். உடனே வேற வழி இல்லாம மைக் படத்தை போட்டு இதை பண்ணீங்க.